வணக்கம் முறவலே, நான் சந்திரன். இந்த பாடிமீன் பெரிய டீம் இந்த இதில் விளையாடி நிற்கிறாங்க பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்க நிற்கிறார்கள். இவர்களுக்கு சுவிசில் வாழும் சுவிசில் வாழும் சுந்தர் மகன் வந்து அவருடைய மகன் வந்து கொஞ்சம் சிறிய தொகை ஒன்று வந்திருக்கிறார். இவங்களுக்கு கொடுக்க சொல்லி அவர் சொன்ன விளம்பரத்துக்காக இல்லை, அவர் தந்து விட்ட நோக்கம் என்னென்னா, இவர்கள் அந்தோனி முதல் மச்சும் கப்படுத்ததுக்காக இவங்களோட ஃப்ரெண்ட் அவர் வந்து சுந்தர்ட்ட மகன் வந்து இந்த பாடிமீன் பிளேஸோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறார். அதால் சுந்தர் நம்மளோட காணொளி மூலமாக இந்த சிறிய உதவிகளை எங்களோட பாடிமீன் நிர்வாகத்துக்கூடால கொடுக்க சொல்லி வந்திருக்கு. 26 பேர் கோச்சோட சேர்த்து 26 பேருக்கு சிறிய ஒரு அன்பளிப்பண்டு செய்ய சொல்லியிருக்கிறார். அவர்களை ஊக்குவிக்கிற நோக்கத்தில் இதை கொடுக்குறார். யாரும் வந்து அதை தவறாக புரிஞ்சு கொள்ள வேணாம், அதுகளை தவறான எண்ணம் கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம். என்னென்னு சொன்னால், அவர்களுக்கும் குடும்பம் இருக்கும், விளையாடிட்டு போய் காலுலையும் கையுலையும் அவர்களை எதுவும் வாங்கி சாப்பிடணும் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு சிறிய பங்களிப்பு அவங்க செய்ய விரும்பி இருக்கிறார்கள். இது வந்து சுவிஸ் நாட்டில் வாழும் சுந்தர்ட்ட மகன் இந்த அன்பளிப்பை செய்திருக்கிறார். ஒரு 55,000 ரூபாய் ஒரு அன்பளிப்பு 25 பேருக்கு மற்ற கோச்சுக்கும் சேர்த்து இது கொடுக்கப்படும். இந்த இதில் நிற்கிற எங்களுடைய டீம் வீரர்களுக்கு முதல் கொடுக்கப்பட்டது. அது வந்து சிறியவர்கள் வளர்க்குறதுக்கான இது. அது நீங்கள் அந்த காணொலியும் புறம்பா பார்ப்பீங்க. இந்த காணொலியை நீங்கள் புறம்பா தனியாக போடுவோம். அது வந்து பாடிமீன் அகாடமி அந்த டீமுக்கு வந்து நோர்வேலேருந்து பிராவ் அவர்களும் கனடாவிலேருந்து ஜூச்சின் அவர்களும் 4 பந்தும், மற்றது நோர்வேலிருந்து மிக்கல் பிராவு அவர்களும் உதவி செய்திருந்தார். அவர்கள் 30 ஜேசியும் 5 பந்தும் 6 பூட்ஸும் வாங்கி கொடுத்தனா அவர்களுக்கும் எங்களுக்கு 2 யூஜினுக்கும் மிக்கல் பிராவுக்கும். மிக்கல் பிராவு கொடுக்க வேண்டியது அவருடைய தாய் தாயோட பிறந்த நாள் ஞாபகத்துக்காகத்தான் அந்த அன்பளிப்பு செய்திருந்தார். பிரேமன் குடும்பத்தின் அன்பளிப்பு. இது இந்த இப்போ பெரிய டீமுக்கு கொடுக்க போகிறது சுந்தர் மகன் சுந்தருடைய குடும்பம் இந்த அன்பளிப்பை இவர்களுக்கு செய்கிறார்கள். இது எங்களுடைய சுந்தராக்க ஏற்கனவே இந்த அந்தோனியார் அந்தோனி கப்படுத்த காரணமாகவும் அதுக்கு முதல் 2 டூர்னாமெண்ட் வந்ததுக்காகத்தான் அந்த அன்பளிப்பை அவர் சுந்தருடைய மகன் குடும்பமாக சேர்ந்து அதை கொடுக்கப்படுகிறது. அது அவர்களோட நல்ல பெருந்தன்மையும் பாராட்டுகளும் இப்படியான ஊர் வீரர்களை ஊக்குவிக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாளர்களுடைய காணொலியை பார்த்து கனவேர் பள்ளிக்கூடங்களை பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த சிறியவர்களுக்கு அன்றைக்கு வந்து கேட்டதுக்கு ஒரு காணொலி போட்டு உதவி செய்திருக்கிறோம். இப்படியே தொடர்ச்சியாக எங்களை ஊரில் ஒரு மாற்றம் அடையணும். அடுத்தது எங்களுடைய சுகாதார அமைப்பு உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கழிவுகளை சரியான கஷ்டத்தை மத்தியில் அகட்டிக்கின்றிருக்கிறோம். 2 வாரத்தோடி பழுது போனாலும் அதிலேயும் சரியான சில வளங்களை போய்கின்றிருக்கு. அதையும் நீங்கள் ஏற்கனவே நிதி தந்திருக்கிறீர்கள். சில பேர் தராமல் பேர் எழுதப்பட்டபடி இருக்குது. அவர்கள் உண்மையில் நீங்கள் தருவீர்கள், தரமாட்டேன் இல்லை, பேர் எழுதாமப்பட்ட நீங்களும் அந்த பணத்தை மீண்டும் எங்களை தந்து உதவுமாறு தாழ்மையாக கொண்டு அடுத்தது தந்த நீங்களும் 2ஆம் கட்டமாகவும் நாங்கள் அந்த நிதி பணத்தை கேட்குறோம். ஒரு வருஷத்தில் ஒரு ஆள்கிட்ட 20,000 தான் கேட்குறோம். அதை நீங்கள் தாழ்மையான இதாக செய்தபடியாக தான் எங்களோட ஊர் எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்குள்ளே இப்போ எத்தனை இடத்துக்கு போனாலும் எல்லோரும் சொல்கிறது, ஐயோ சந்திரன் இன்றைக்கு கூட சரியான மாற்றம் உண்டு. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இருந்தாலும் எனக்கு இன்றைக்கெல்லாம் செத்த வீட்டில் கண்டெல்லாம் சில பேர் சொல்லிக்க பெருமையாக கிடக்கு. இது உண்மையில் எங்களோட ஊர் மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் நிதி தந்த உறவுகளுக்கு தான் சாரம். எனக்கு இல்லை. நான் இதில் முன்னுக்கு 2 வேலை செய்யணும்னா நான் காணொலிகள் எடுத்து போடுறதா என்னுடைய வேலை. எங்கள் ஊரில் இருக்கிற வளர்ச்சிகளை நாங்கள் கட்டாயம் வழிகொண்டு வரணும். எங்களோட ஊர் மக்களுடைய இன்னும் வளர்ச்சியை மட்டுமல்ல, ஏதாவது தேவையற்ற வேலைகளும் இருந்தால் அதுகளையும் போட்டுக்கொண்டு வந்தால் தான் மாற்றங்கள் வரும். இந்த மாற்றத்துக்கான விதை தான் நாங்கள் இப்போ விதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த விதை நிச்சயமாக வளரும் என்று எங்களுக்கு தெரியுது. வளர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு எத்தனை
பெற்ற உதவிகள் இத்தாலியிலேருந்து நோர்வேலேருந்து அங்கேருந்து எல்லோரும் அடித்தது. இப்போ ஜெர்மனிலேருந்தும் ஒரு ஆள் அடிச்சிருக்கு. செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு என்ன தேவையாண்டு நாங்கள் இனி தேவை அங்கே கேட்டு போட்டு மற்றது அங்கே ரொவினன்று சொல்லி சுவிஸ் நாட்டில் ரொவினண்டும் அவரும் அந்த நீச்சல் இதுக்கு உதவி செய்கிறது. அவர் வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு உதவி திட்டங்கள் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் கண் எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுடைய காணொலியை பார்த்து இந்த உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு எங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஒரு உதவிகளை நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்த பெரிய டீம் இதில் நிற்கிறது. எங்களோட நிர்வாகி தலைவர் எங்களோட தலைவர் பேட்டி மாஸ்டர் நிற்கிற ரமேஷ் தலைவர்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியை இப்படி தொடர்ச்சியாக அவரை கூப்பிட்டுருக்கிறோம். வந்திருக்கிற நிர்வாகி தலைவர் அத்துடன் இவங்களோட ப்ராக்டிஸ் செய்திருக்கிறார் பாருங்க. இவர்களுடைய உற்சாகத்தை இனி அடுத்தடுத்த அமைச்சு எல்லாரையும் விழுறதுக்கு எங்களை புலம்பெயர்ந்த மக்கள் உதவி செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொண்டுக்கிறோம். எல்லாரும் செய்து எங்களோட ஊரோட வளர்ச்சிக்காக இந்த டீமே எங்களோட அடையாளமே பாடிமீன். அந்த அடையாளத்தை நாம் துளைக்காமல் இந்த பாடிமீன் அடையாளத்தை துளைக்காமல் எல்லாருமா சேர்ந்து சிறிய சிறிய உதவிகளை செய்து வளர்த்தெடுத்துட்டோம் என்றால் நல்ல மன்று நினைக்கிறேன். என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து உங்களுடைய கருத்தை நீங்கள் இதில் சொல்கிறேன்னா சொல்லலாம். ஆனால் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் இங்கே துளைக்காமல் குருநாதனுடைய என்னென்ன செஞ்ச பழைய மாணவர் சங்கம்டா சென்ட் ஜேம்ஸ் பழைய மாணவர் நாங்கள் படித்த நாங்கள் அதால் பழைய மாணவர். அப்போ அந்த பழைய மாணவர் என்று சொல்லி கணவர் உதவி செய்ய வலிக்கிட்டு இருக்கிறார். உண்மையில் பாராட்டுகள். அதே போல் பாடி மீனில் இத்தனை பிளேஸ்கள் விளையாடிட்டு போயிருப்பீங்க. பாடி மீன்லாம் தனியாக ஒரு ஆள் 2 பேரில் எத்தனையோ பேர் நான் நிறைய விளையாடிட்டு போனேன். அப்படியான ஆக்களும் புலம்பெயர்ந்து இருக்கிறீங்க. உங்களால் சிறிய சிறிய உதவிகளை செய்து இவர்களை ஊக்குவிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என்னுடைய சிறிய இது வேண்டுகளும் கருத்துக்களும் அடுத்தது எங்களுடைய தலைவர்கிட்ட சிறிய பேட்டி மாஸ்டர் அவர்களோட கேட்டுட்டு இவர்களோட இந்த சுவிஸ் நாளிலேருந்து சுந்தர் மகன் அவர்கள் அந்த உதவிகளையும் நாங்கள் இதில் கொடுப்போம். இதையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இதற்காக நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற இதை தவறுதலாக புரிஞ்சு கொள்ளவுனா அவர்களுடைய ஏதோ ஒரு சிறிய நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்களுடைய இதுக்கு நான் காணொலி போடுறதுக்கு காரணம் ஏன் உதவி செய்கிறத நீங்கள் காணொலி போடுறீங்கன்னு தவறான எண்ணங்களில் கேட்காம அவர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அடுத்தது ஒவ்வொரு தரம் இப்போ காணொலியை போட்டபடியாக தான் இந்த வீடியோ போட்டபடி தான் இன்றைக்கு கணக்கு உதவிகள் வருது. அப்போ எங்களோட ஊர் பிளேஸ்கள் வளர்ச்சி அடையும். மேலும் மேலும் வெளியால் இடத்துல உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சென்ட் மேரிஸ் இன்றைக்கு கருவல்களை போட்டு இன்றைக்கு கூட கேட்க தங்களுக்கு அப்படியான ஆக்கள் இல்லாதபடியாக தான் தாங்கள் அந்த இடத்துக்கு போயில் என்று எனக்கு கீதன் அவர்கள் நேற்று சொன்னார். ஒரு ஆளுக்கும் பிரான்ஸ்லேருந்து ஒரு ஆள் அடித்தாருக்கும் எப்படி சொன்னாங்க. அப்போ நாங்கள் எங்களை ஊரை வளர்க்கணும்னு சொன்னால் இப்படியான சின்ன சின்ன காணொலிகளை போட்டு இவங்களுக்கு உதவிகளை செய்து கொடுத்தால் இது எங்களை வளர்ச்சியடை. நாங்களும் அடுத்த முறை அந்த சென்ட் மேரிஸ் எடுத்த கப்பை நாங்களும் பள்ளியில் இருந்து ஆக்களை கொஞ்சம் சிலவழித்து எடுத்தோம்னு சொன்னால் இவங்களோட முன்னேற்றத்தை பார்க்கலாம். அதனால் இவங்களோட ப்ராக்டிஸுகளை பார்த்துக்கண்டு இந்த பாருங்கள். நன்றி. இதோட நான் என்னுடைய கருத்தை முடித்து கொள்கிறேன். நான் பேட்டி மாஸ்டரோட ஒரு சிறிய கருத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எப்படி நீங்கள் பாடிமீன் தலைவராக இருக்கிறீங்க, இவர் நிர்வாகியாக இருக்கிறீங்க, ரமேஷ் நிர்வாகியாக இருக்கிறீங்க. எப்படி போதும் இந்த டீமோட வளர்ச்சியை கொஞ்சம் சொல்ல முடியுமா? விளையாடி கொண்டு வருகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதுக்கு நன்றி சொல்லணும். இருக்கின்ற சுந்தருடைய குடும்பத்தில் சுவிஸ் நாட்டில் வாழ்ற சுந்தருடைய குடும்பத்தில் அவருடைய புதல்வன் அலெக்சன் அவர்கள் இந்த வீரர்கள் அந்தோனி கிண்ணத்தை வெற்றி பெற்றதற்காக இந்த வீரர்களை உற்சாகப்படுத்தணும் என்ற நோக்கில் 55,000 ரூபாய் திருவாளர் சந்திரனூடாக அன்பளிப்பு செய்கிறதுக்கு முன்வந்துவிட்டு அவர்களுக்கு கழகம் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். இவ்வாறான நிதியுதவிகள் வீரர்களுக்கு ஊக்குவிப்பாக அமையும் என்பதில் எந்த ஐயமில்லை. அந்த நேரத்தில் வீரர்களும் தமது திறமைகளை வழிகாட்ட வேண்டும். ஊருக்காக தமது திறமைகளை வழிகாட்டுவதற்காக இந்த ஊரை விளையாடிய செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அண்மையிலே சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் ஒரு வெற்றியை பெற்று வந்திருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் காலங்களில் நாமும் வெளிநாட்டு வீரர்களை உள்வாங்கிக் கொண்டு அவ்வாறான போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி சார். ரமேஷ் ஏன் சொல்ல போகிறீங்க? வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் நிர்வாகி தான் என்ன?
இப்போ புதுசாக நிர்வாகத்துக்கு வந்தவரையா வாங்கியிருக்காங்க. என்னென்னா எங்களோட அந்தோனி குன்னத்துக்கு வெண்ட கப் அடித்ததுக்காக எங்களுக்கு நிதி உதவி செய்வதற்கு நன்றி. இன்னும் மேலதிகமான எங்களோட விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு மீண்டும் தேவைப்படும். அடுத்ததாக இந்த ரீசன்மெண்ட் சாச்சு. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்களோட ஏற்கனவே ஒரு காணொலி இப்போ ஏற்கனவே செய்திருக்கிறோம். எங்களோட பிளேஸு ப்ராக்டிஸ் ஒழிஞ்சு இதில் நிற்கிறார்கள். குருநார் பாடிமீன் பெரிய டீம், இதில் நிர்வாகிகளும் நிற்கிறார்கள். ஒரு சின்ன தவறுகள்னா 25 பேர் என்று நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் இதில் 28 பேருக்கு இது கொடுக்கப்படும். இந்த நிதி 28 பிளேஸ் இருக்கிறபடியாக 28 பேருக்கும் கொடுக்கப்படும். இது நாங்கள் இந்த சுவிஸிலிருந்து தந்த சுந்தர மகனர், இவர் கீதனா கூட நல்ல ஃப்ரெண்டு. அவருடைய நிதி பங்களிப்பிலான் இந்த உதவி செய்யப்படுகிறது. சுவிஸ் நாட்டிலேருந்து சுந்தர மகன் இவோடு சேர்ந்து விளையாடினபடியே அவர் தான் இந்த அன்பளிப்பை தந்தவர். இந்த 28 பேருக்கும் கொடுக்க சொல்லி இப்போ நாங்கள் எங்கிட்ட இருப்பது 28 பேருக்கான நிதியை இதை கப்பித்தந்த கையில் கொடுக்க இங்கே செயலாளர்கிட்ட கையில் கொடு. தம்பி இந்த வீடியோ எப்படி இப்படி வீடியோ இப்படி கமராவில் வைக்கலாம். இதில் கோச்சுக்கு மட்டும் 5000 கொடுக்க சொல்லியிருக்கு. இதில் எழுதியிருக்கு 5000. மற்ற ஆக்களுக்கு நீங்களே ஆரட்டம் கொடுங்க. சரி, அப்படி நீங்களும் கொஞ்சம் பேர் ஒன்றும் என்னன்னு போட்டோ சந்திரமாமா போட்டோ சந்திரமாமா போட்டோ வீடியோ போட்டோவா வீடியோ போட்டோ வீடியோ அப்படியே போடா கையை வச்சுட்டாங்க. இல்லை அடுத்து இப்படி இப்போ இதோட உங்களுக்கு 28 பேருக்குன்னா எத்தனை இருக்குது? என்ன 3 தானே வேணும். இந்த சுவிஸ் நாட்டு உதவி செய்த அந்த தம்பிமாருக்கு ஏதாவது நன்றிகளை சொல்லி ஏதாவது வாழ்த்துக்களை சொல்லுங்க. 6வது பிளேஸா நீங்கள் சுந்தர மகன். என்னடா ஒரு பேட்டி கொடுக்க போகிறோன்னா என்ன செய்வீங்க? அதில் போய் அதில் வைக்கப்படுறீங்க. வணக்கம் தம்பி. இப்போ சுவிஸ் நாட்டிலேருந்து உங்களுக்கு இந்த நிதி உதவி செய்த சுந்தருடைய மகனும் சுந்தரம் தாப்பனும் மகனுமா சேர்ந்து இந்த நிதி உதவி செய்ய அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றியோட சரியா அவங்க என்ன நோக்கத்தில் இருந்துக்கிறாங்க அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இது நாங்கள் எங்களோட நிர்வாகத்தோட சேர்ந்து அமைஞ்சு ஒற்றுமையாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து கொஞ்சம் சொல்ல கிடைக்கின்றால் நிர்வாகம் தான் இயங்குறதையா. நிர்வாகம் முக்கியம். நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல, நிர்வாகம் முக்கியம். நிர்வாகத்தோடால் இதை அவர் கைக்கே நான் சொன்னான், நிர்வாகத்தை கட்டாயம் நிர்வாகத்துக்கூடால கொடுக்குற நல்ல மண்டு. இனிமேல் வர காலங்களில் இந்த நிதி நிர்வாகத்தோடு அணைஞ்சு உங்களோட நிர்வாகத்தோடு சேர்ந்து செய்தீங்கன்னா நல்ல மண்டு. நீங்கள் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடுங்க. ஒவ்வொரு இதாக கொடுங்க அமைக்க. சரி, கொஞ்சம் பிள்ளை ஆச்சு கீழே அவர்கிட்ட பேரை சொல்லண்ணா. உங்களோட ஃப்ரெண்டுங்கிறீங்க அலெக்ஸா.
சரியா சும்மா சும்மா டிக்டாக் செய்வான் அலெக்சஸ் ரொம்ப நன்றி அவன் நல்லபடியா ஓகே 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 எல்லாரும் நன்றியா சரியா ஓகே சுந்தர் மகன் அலெக்ஸுக்கு முக்கியமாக இளம் சின்ன பையன் அவர் கட்டாயமாக உதவி செய்ததுக்கு அலெக்சஸ் நண்பன் நீ வந்து விளையாடணும் சொல்லுங்க அலெக்ஸ் சொல்லுங்க அலெக்ஸுக்கு எங்களோட பாரிமின் சார்பாலையும் சீக்கிரம் எங்களோட கிளப்புக்கு வந்து ஏதாவது விளையாடி தரணும்னு ஆசைப்படுறேன். சரி சீக்கிரம் சந்திப்போம். சரி அடுத்த வருஷம் நன்றி 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 சுந்தர் அலெக்ஸ் அவர்களுக்கும் எங்களோட பாடிமின் நிர்வாகத்தின் சார்பிலையும் நான் குருநகர் புலம்பெயர்ந்த மக்கள் சார்பிலும் அடுத்த எங்களோட சுகாதார குழு சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சுந்தர் அலெக்ஸ். இந்த காணொளி வந்து நிச்சயமாக யாரும் தவறாக எடுத்துக்கிறார்கள். அவர்கள் செய்கிற உதவி வந்து விளம்பரத்துக்காகவோ சொந்தட்ட மகனும் செய்யவில்லை. இந்த பிளேஸை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தினால் இந்த பண உதவியை சிறிய உதவியை ஹெல்ப் பண்ணி விடுறாங்க. தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பாராதுங்கள். எங்களோட ஊர் வளர்ச்சி அடையணுமெண்டா சில இதுகளை நேரடியாகவே இப்போ ஒளிபரப்பு செய்ய வேண்டி கிடக்கு. சில செய்தபடியாக தான் கனத்திட்டங்கள் வருது. அந்த நோக்கத்தினால் இந்த காணொளி அமைதொழிய அவர்களும் சுந்தராக்களும் எனக்கு சொல்லி தந்தது இந்த நாங்கள் பப்ளிசிட்டிக்காகவோ விளம்பரத்துக்காகவோ நாங்கள் செய்யவில்லை. எங்களோட ஊர் நன்மைக்கும் எங்களோட பிளேஸை ஊக்குவிக்கிறது அவருடைய நண்பர்களான் இவர்களோடு அவர் வந்து சுவிஸ் நாளில் இருந்து வந்து சினிமா இங்கே ஃபுட்பால் விளையாடி இருக்கிறார். அவர் இவருடைய பழகி இருக்கிறார். அந்த அடிப்படை நோக்கத்தில் தந்தவர். அதுக்காகத்தான் அவர்கள் இதை சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு சில பேர் இதே போல் வந்து ஊக்குவிக்கலாம் என்ற நோக்கத்தில் தான் இந்த இப்படி செய்ய சொன்ன காரணமொழியே வேறு விளம்பரமும் ஒன்றும் இல்லை. தவறுதலாக ஏதுப்படுத்தாமல் நல்ல சிந்தனையோடையும் நல்ல நோக்கத்தோடையும் செயல்பட்டோம்னா நாங்கள் கட்டாயமாக எங்களோட ஊர் ஒற்றுமையும் வளர்ச்சியும் அடையும் என்று சொல்லி தாழ்மையான வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. உதவி செய்த சுந்தராக்களுக்கு நன்றி. இதில் விளையாடின பிளேஸ் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிர்வாகம் இதில் வந்து இவ்வளோ நேரம் எங்களோட நின்று உதவி செய்த நிர்வாகத்துக்கும் நன்றிகளை தெரிவித்து நன்றி 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 நன்றி.